வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, பர்த்டேக்கு யாருக்கு மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் தெரியும், அந்த பிளாக் கலரு. ஸோ அந்த பிளாக் இமேஜ் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூட ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே உங்களோட இமேஜ் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு, அப்புறமா ஸ்டேச்சுரேஷன், பிரைட்னஸ் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த செப்டம்பர் மந்தோட காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக உங்களோட இமேஜை வந்துட்டு இந்த இப்போ நான் எப்படி கட்டமாக வந்துட்டு கிராப் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த பார்டர் வரி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க, ஃபுல் இமேஜ் கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 6 இல்லைனா 5 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே பார்டரோட கலர் பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த இதோட சைஸ் இமேஜோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி மேலே வந்து சைடு அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராப் ஐகானுக்கு போங்க, 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் கவர் ஆகணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு அந்த மறுபடியும் அந்த மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்டரை மட்டும் ஒரு 5 செட் பண்ணிடுங்க. அதோட கலரை வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இதே மாதிரி வந்து கரெக்டாக தேவை அப்படின்னா இந்த உங்களோட ஃபோட்டோவை மட்டும் லைட்டாக ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக நீங்கள் பார்த்து அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன கலர் வேணாலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். பார்டரும் இருக்கும், பார்டரை வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ அது பார்டர் கொடுக்குறதுலாம் லைட்டாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கம்மி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட்டுடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3 or 4 எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ எமோஜி ஆட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. அதோட சைஸை எமோஜியோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், அந்த காலாண்டர் இமேஜுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எமோஜி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது நீங்கள் நேம்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சாங்கும் எஃபெக்ட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பிப்புன்ற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. ஸோ இப்போ எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஒரு ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நான் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன்.
ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டேட் என்ன டேட்டோ அந்த டேட்டு மேலே இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கு என்ன பர்த்டே டேட்டோ அந்த டேட் மேலே வச்சு இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ வேறு மந்த் இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு விஷுவலாக பார்க்க சூப்பராக ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.